ராட்டினத்துல கண்ட மாதிரி சுத்தினது, அதுக்குள்ள போய் ஐயோ அம்மான்னு கத்துனதுன்னு இன்னைக்கு கதையும் அருமையா இருக்கும். வெல்கம் டு எங்க ஊர் திருவிழா பார்ட் 2. நீ எந்த ஊர் ப்ரோனா? இது தேனியில வீரபாண்டி கோயில் திருவிழா. இந்த வீடியோ பாக்குறப்ப அந்த கோயில் திருவிழாவே முடிஞ்சிருக்கும். அடுத்த வருஷமாச்சும் வர ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் வீடியோ பார்த்துட்டு போங்க. எல்லா வருஷமும் நான் வீரபாண்டி கோயில் திருவிழாக்கு ஒரு தடவை தான் வருவேன். இந்த வருஷம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, 2 தடவை வர வேண்டியதாச்சு. நம்ம பைஸோட வந்தோம். இன்னைக்கு ட்ரிப்பு ஃபேமிலி ட்ரிப்பு. வழக்கம் போலதான் என்ட்ரியால இருந்து பஞ்சமே இல்லை. ஆனா கூட்டம் ரொம்ப பெருசு. ஒருத்தவன் முன்னாடி போய் காண போறேன், ஒருத்தவன் பின்னாடி இருந்து காண போறேன். நாங்க நடுவுல இருந்து எவன் முன்னாடி போனேன் பின்னாடி வந்தான்னு சொல்லி தேடுறதே ஒரு வேலையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஊரே அடைச்சு கூட்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாம இது ஒரு ஃபன் ஃபேக்டரி. பாய்ஸோட வந்தா கோயிலுக்குள்ள போகவே மாட்டோம், ஃபேமிலியோட வந்தா கோயிலுக்குள்ள போகவே மாட்டோம். இன்னைக்கும் பரவாயில்லாம கூட்டம் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு இருந்தவளுக்கு மோசமா இல்ல. அப்படி இப்படின்னு எப்படியோ சாமியை போய் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே வந்து ராட்டினத்துக்கு வண்டியே வரோம். எல்லாத்தையும் மண்டைகளையும் அங்க அனுப்பிச்சாச்சு. இந்த ராட்டின ஏரியாவுக்கு ஹைலைட் என்ன, அங்க அவ்வளவு ராட்டினம் இருக்கும். மேக்ஸிமம் ஒரே மாதிரி ராட்டினம் நிறைய இருக்கும். இதுல ஏதாச்சும் 1-2 ராட்டினம் தான் அருமையா இருக்கும். அந்த 1-2 கண்டுபிடிக்கு தான் முதல் டாஸ்க். சரி ஓகே, நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்ப இது நம்ம கண்ணில் பட்டுச்சு. போனா இதுல தான்டா போறன்னு முடிவெடுத்து எல்லாரையும் மண்டைகளை வா ஏறுன்னு சொல்லி ஏத்தி விட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் சம்பவமே நடந்துச்சு. அதை முடிச்சு வரப்ப எல்லாரும் கிற்கலா தான் வந்தாங்க. சரி ஓகே வாங்கன்னு அப்படியே அடுத்த ராட்டினு கூட்டு போயாச்சு. இன்னைக்கு நம்ம கோட்டா 2 1 முடிச்சாச்சு. 2வது காணி தேடிட்டு இருந்தப்ப இது நம்ம கண்ணில் சிக்கிச்சு. சரி ஓகே ஒரு தாக்க போடுவோம்னு சொல்லி தாக்கி இறங்கியாச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே போற வழியில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்தோம். திடீர்னு கூட வந்தீங்க எல்லாரையும் காணா. அந்த இடத்துல டவரும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. இவங்களுக்கு தேடி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒருத்தவனை கண்டுபிடிச்சு இன்னொருத்தவனை கண்டுபிடிக்க போல இவங்க கிட்டாச்சும் ஓடுறாங்க. அன்னைக்கு 10 பேர் வந்தோம், ஒருத்தன் கூட கொலையல. இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு 20 பேரு. ஆனா கும்பலா வந்தவங்களும் கும்பலா தொலைஞ்சு போறாங்க. என்னதான் அவங்க பண்ண சில விஷயங்கள் காண்டானாலும் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாரையும் பொறுமையா கூப்பிட்டு கேதர் பண்ணிட்டு ஒவ்வொரு கும்பலையும் பிடிச்சி லைன்ல வச்சு வாங்கடா வீட்டுக்கு போனா சொல்லி மண்டையை கழுவி அனுப்பிச்சு விட்டாச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, வீரபாணி திருவிழா முடிஞ்சு. இதுக்கப்புறம் வரணும்னு நினைச்சா கோயில் இருக்கும், பத்திரமா வந்து சாமியை கும்பிட்டு போங்க. அடுத்த வருஷம் கோயில் வர வரைக்கும் நீங்களும் ஏதாச்சும் செய்ய முடிச்சுங்க நண்பர்களே.